ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை உருவாக்கின நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று. ஹல்லேலூயா. அவர் நம்மை ஏற்படுத்தின நோக்கம் ஒன்று உண்டு. ஹல்லேலூயா. நாம எப்பொழுதும் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். தாவீது சொன்னது போல நாமும் எப்பொழுதும் வாழ்வானாலும் தாழ்வானாலும் ஹல்லேலூயா அவரை உயர்த்தி கொண்டிருக்க வேண்டும், அவரை ஆராதித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளோடு கூட வாழ்க்கையை ஆரம்பித்தவர்கள் ஹல்லேலூயா இன்று அநேகர் நம் மத்தியில் இல்லை, ஆனாலும் நம்மை கிருபையாக நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் நம்மை சேதப்படுத்தாதபடி ஹல்லேலூயா அக்கினினாலும் மேகஸ்தம்பத்தினாலும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. அவருக்கு இந்த ஒரு 20 நிமிடங்கள் ஹல்லேலூயா முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடு அவரை துதித்து ஆராதித்து ஹல்லேலூயா நாம் என்ன தேவையோடு கூட கடந்து வந்திருப்போமானால், ஹல்லேலூயா நம் துக்கத்தோடு கூட கடந்து வந்திருப்போமானால், ஹல்லேலூயா அதை எல்லாவற்றிலும் தேவனாய் கர்த்தர் ஆண்டவர் இங்கிருந்து கடந்து போகும் பொழுது ஹல்லேலூயா நம்மை ஹல்லேலூயா ஸ்தோத்திர விடுதலை உள்ளவர்களாக கடந்து போக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமானால் நாம் ஹல்லேலூயா அவர் கொடுத்த இந்த நேரத்தில் ஹல்லேலூயா அவரை ஆராதித்து அவருடைய கண்கள் நம்மை காணவில்லை. ஹல்லேலூயா நாம் எப்பொழுது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இந்த உலகத்தில் மடிந்து போயிருக்கலாம். ஹல்லேலூயா. இந்த பாவ சேற்றில் ஹல்லேலூயா அநேகர் கண்கள் இருள் அடைந்திருக்கிறது. ஹல்லேலூயா அநேகர் தேவனை அறியாதபடி இருக்கிறார்கள். நமக்கு அப்படி இல்லை. நம் வெளியேற பெற்ற ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், நம்மை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் கடந்து கொள்ளும்படியாக நமக்கு ஸ்நாகத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உணர்வுள்ள இருதயத்தோடு கூட ஹல்லேலூயா கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் ஆராதனையில் பிரியப்பட்டு நம் ஒவ்வொரு தலைகள் மீதும் அவர் அசைவாடுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் ஒவ்வொரு உள்ளத்திலும் அவர் வருகிற தேவனாய் இருக்கிறார், நம்மை தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார், நம்மை ஆற்றுகிற தேவனாய் இருக்கிறார், நம்மை அரவணைக்கிற தேவனாய் இருக்கிறார், நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார், நம் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார், நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார், நம்ம வண்டி மார்க்கில் வழி மார்க்கில் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார், கொள்ளாத கொள்ளை நோய்க்கு நம்ம தப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய அழகான கண்கள் நம்மை கண்டதற்காக நம் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட தேவனை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா.